எல்லா பெட்ரோல் பங்க் வெளியிலையும், கேஸ் ஆஃபீஸ் வெளியிலையும் க்யூ கட்டி இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இந்தியாவில் ஃபியூல் ஷார்ட்டேஜ் ஆகிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட போதுமான அளவு கேஸும் இருக்குது, அதே மாதிரி பெட்ரோலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூமர்ஸை யாரும் நம்ப வேணாலும் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. ஸோ இந்த ரூமர்ஸை நம்பி நிறைய பேர் போய் பெட்ரோல் பங்க்குக்கு முன்னாடியும் கேஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் போய் நிற்கிறாங்க. ஸோ இது தேவையில்லாத ஒரு செயல் தான். நம்ம ரூமர்ஸை நம்பி போய் நிற்கிறதுனால நம்மளாக வாண்டடாக டிமாண்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ இதை யாரும் நம்ப வேணாம். நம்மக்கிட்ட போதுமான அளவு பெட்ரோலும் இருக்குது, அதே மாதிரி எல்பிஜி கேஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். எல்பிஜி கேஸ் மட்டும் அந்த சர்வர் டவுனாக இருக்கனால ஒழுங்காக கொடுக்க முடியல. மற்றபடி எல்பிஜி கேஸ் இல்லைனாலும் எங்களுக்கு டொமஸ்டிக் தான் ப்ரியாரிட்டி, வீட்டு உபயோகத்துக்கு தான் நாங்கள் தருவோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம். அப்படி உங்கள் ஊரில் பெட்ரோல் பங்க் முன்னாடி க்யூ கட்டி நிற்கிறாங்கன்னா உங்கள் ஊரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.